பிரதமர் நரேந்திர மோடி சீனா சென்றடைந்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் என்பது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். 7 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. முன்னதாக ஜப்பான்ல 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்ட பிறகு தற்போது சீனா சென்றடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்நாட்டில் மிகவும் உற்சாகமான வரவேற்பு தரப்படுவதை நம்ம நேரலையில பார்க்கிறோம். சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து மோடி அவர்களை சீனா வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பயணம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் அமெரிக்கா இந்தியா மீது வீசிருக்கக்கூடிய 50% வரி. அதன் காரணமாக ஏற்றுமதியில கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிற நிலைமையில மோடி அவர்கள் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் போயிருக்கிறாங்க. ஜப்பான்ல 2 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 2 நாடுகளுக்கு இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆக்கியிருக்கின்றன. தோராயமாக சுமார் 6 லட்சம் கோடி அளவுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் ஜப்பான் முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தவிர விண்வெளி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இராணுவம், இது போன்ற நிறைய துறைகள்ல 2 நாடுகளும் இணைந்து செயல்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது சீனாவுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார். அந்த நாட்டில் நடக்கக்கூடிய உச்சி மாநாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் பேச போறாங்க. அதை தாண்டி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பொருளாதார ரீதியாக பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு இந்த சந்திப்பு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளாக இருப்பதனால 2 நாடுகளுமே மற்றொன்றை ஒரு சந்தையாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக இந்த அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அதிக வரியால் ஏற்றுமதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்வதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க. தற்போது மோடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்படும் காட்சியை பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பிரதமர் கலந்து கொள்ள போகிறார்.